அன்பு போனதை தாங்க முடியாமல் சிவகாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அவங்களால தாங்கவே முடியல. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் சிவகாமியால் தாங்கிக்க முடியாமல் கதறி கதறி அழுதுட்ருக்காங்க. உடனே வந்து எல்லாம் அவ்வளோ திமிரா வந்து போயிருக்கான். நம்ம இவ்வளோ பேர் சொல்கிறோம், எதையுமே கேட்காம போகிறான், பட்டுட்டு வருவான். எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து எல்லோரும் சீன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து ராஜசேகர் ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. சிவகாமியில் தாங்கிக்க முடியாமல் மனசு கஷ்டப்படுறாங்க. சிவகாமி அன்பு என்ன ஆனான்னு தெரியலையே, அவன் எங்கே போனான்னு தெரியலையே, எனக்கு என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் விசாரிக்கிற பெரியம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க பிக் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து கண்மணி வீட்டுக்கு அவரோட ஃப்ரெண்டு ஜீவா வராரு. அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே. அடுத்து வந்து ஜீவா வந்து கண்மணிக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என்னோட வந்து ரெஸ்டாரண்ட்டை நீ பார்த்துக்கணும் கண்மணி, ப்ளீஸ் கண்மணி, தயவுசெய்து வரமாட்டேன்னு சொல்லிடாத. நீ வந்தால் இந்த மாதிரி டேஸ்டி ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக பழைய நிலைமைக்கு மாறிடும். எனக்காக உதவி செய் கண்மணி, உன்னை ஒர்க்கிங் பார்ட்னர் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல மறுக்கிற கண்மணி வந்து எல்லாரும் கம்பல் பண்ணோன்னே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. சிவகாமியும் வந்து நம்ம வந்து காவேரியும் சந்திக்கிறாங்க. அப்போ காவேரி கிட்ட நடந்த விஷயத்துக்கு எல்லாம் சிவகாமி சொல்லி அழறாங்க. அதை கேட்டு என்ன சொல்கிற சிவகாமி, மாப்பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டாரா? ஆமாம், எல்லாம் அவள் வந்திருக்காள் அந்த ராட்சசி, அவளால் தான், அவள் தான் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கா. அவள் பண்ணதால தான் என் புள்ள வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணிலா தான். அவள் நல்லாவே இருக்க மாட்டா. இந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையும் கெடுக்கிறாளே, அவள் நல்லா இருப்பாரா பாவி, இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. சரி, இப்போ மாப்பிள்ளை எங்கே அதுதான் தெரியல, அவன் எங்கே இருக்கானே புரிய மாட்டேங்குது. நேற்று விட்டு போன வந்தா இன்னும் வரவே வரல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி. நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. மருமக ஒரு பக்கம், மக ஒரு பக்கம், எல்லாம் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்படி நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, கூட சீக்கிரம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடுவார், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே வந்து இந்த விஷயத்தை வந்து எல்லாம் முன்னாடி சொல்கிறாங்க காவேரி. அதை கேட்டால் வந்து அவங்க தங்கச்சி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அமைதியாக நிற்கிறாங்க நம்ம கண்மணி. என்னடி கேட்டியா, மாப்பிள்ளை வீட்டை விட்டு போயிருக்காரு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் உனக்கு புரியுதா? எல்லாத்துக்கும் அவள் தான், அந்த வெண்ணிலா தான் காரணம். வெண்ணிலா வந்தவொடனே தான் மாப்பிள்ளை வீட்டை விட்டு போயிட்டாராம். அவள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாராம், ஆனால் கேட்கலையா, அதனால் வீட்டை விட்டு போயிருக்காரு. அப்போது இப்போ வரைக்கும் ஒன்றை தான் நினச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த வெண்ணிலாவை கொஞ்சமாக திரும்பி பார்த்தாரா பார்த்தியா, அந்த மாதிரி மனுஷன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு எரி அப்படின்னோடனே, இங்கே பாருமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே வந்து பேசாத, தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காத. அவர் எங்கே போனால் உனக்கு என்ன வந்தது, உன் வேலையை மட்டும் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்மணி. இவன் என்ன மனசு இறங்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. கண்மணிக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அன்பு எங்கே போயிருப்பார், திடீர்னு வந்து வெளியே போயிருக்காரு, அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவா. ரொம்ப கவலையாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன கண்மணி என்ன கவலையாக இருக்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. இல்லை, காலையிலே வந்து ரெஸ்டாரண்ட் போகணும், இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் கிளம்பிட்டுருக்கேன். சரி, அப்புறம் ரொம்ப கவலையாக இருக்க மாதிரி இருக்குது, எல்லாம் உன் அம்மா சொன்னதால தானே கவலைப்படுறேன், உன் புருஷனை பற்றி சொன்னதால தான் அப்படின்னோடனே, இங்கே பாரு தேன்மொழி, அதை பற்றி நான் கவலைப்படல, உன் வேலை என்னமோ அதை போய் பாரு, அம்மாவுக்கு உதவி செய்யணும் செய், அப்படி இல்லையா நைட்டு பிரியாணிக்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டுரு, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதுக்காக என்ன வந்து சீட்டிகிட்ருக்க அப்படின்னோடனே, இல்லை கண்மணி எனக்கு நல்லா புரியுது, ஒரு பக்கம் உனக்கு கவலை இல்லாமல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உனக்கு கவலையாக இருக்குது அப்படி தானே அப்படின்னோடனே, இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாது தென்மொழி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே, புருஷன் மேலே இவ்வளோ வந்து அக்கறையும் பாசமும் வச்சுருக்கா, ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டேங்கிறா, எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தென்மொழி. அன்பு வந்து வேலை தேடி எல்லா இடத்துலையும் அலையிறாரு. அவருக்கு வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஓவர் குவாலிஃபைடு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுன்னு தவிச்சிட்டு இருக்கும்போது நேராக வந்து இந்த மாதிரி வந்து ஜீவாவோட கம்பெனிக்கு வராரு. அங்கே ஜேபி கம்பெனிக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அங்கே வந்து இந்த மாதிரி எப்படியாவது இந்த வேலை கிடச்சிடணும், எப்படியாவது நம்மளோட வந்து ஒர்க் ஸ்டைல் அவங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காரு. பார்த்தா ஜீவாவுக்கு அவரோட ஒர்க் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பேமெண்ட்டும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நம்ம பார்ட்னர் ஆகிடலான்னு சொல்கிறாரு. அதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறாரு அன்பு.